அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பயிற்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில 1 வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவா மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு கலகலப்பான அவர் இருக்கக்கூடிய இடத்துல, மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குதூகலம் கண்டிப்பா இருக்கும், சந்தோஷம் நிறைந்திருக்கும், வீடு நிறைஞ்சிருக்கும். ஒரு ரிஷபராசிக்காரர்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் நிறைந்த வீடு நிறைஞ்ச ஒரு குழந்தையா கூட இருக்கும். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் இந்த மிதுன ராசியினுடைய தன்மை அது. இந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி உச்சம் பெறாரு, தனஸ்தானத்துக்கு போறாரு. இந்த மிதுன ராசி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம குருவா இருக்கையில ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியங்கள் நிறைய கிடைச்சிச்சு. பொதுவா குருவினுடைய பார்வையில இருக்கக்கூடிய எந்த ராசிக்குமே குழந்தை காரகன் தான், அவர் காரகாதிபதி குரு தான். அப்ப குழந்தை ஸ்தானங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கியங்கள், நீண்ட நாள் குழந்தை வரம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனதை வருந்தக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே
குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் இடமான உங்களுடைய மகர வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடியது தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, பேசக்கூடிய வார்த்தைகள், குடும்பம், வருமானம், சிறு குழந்தைகளா இருந்தா அடிப்படை கல்வி ஸ்தானம், இது எல்லாமே 2ஆம் இடம். அப்ப இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ரோணம், ரோகம், சத்ரு. ரோணம் அப்படின்னா பணம்னு அர்த்தம். ரோகம் அப்படின்னாக்கும் பாத்தீங்க அப்படின்னா உடல்நிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு. சத்ரு அப்படின்னா எதிரி அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எல்லாத்துலயுமே அந்த இடத்தை சரி பண்ணக்கூடிய குருவை பார்த்தால் கோடி நன்மை. எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுக்கு அந்த இடத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை குரு பகவான் உண்டு. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நம்ம சொல்றோம். அப்ப குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய கிரகங்களே சுப கிரகம் கூட. இந்த கிரகத்தினுடைய தன்மை வியாழன் அப்படின்னா குருன்னு அர்த்தம். வியாழன் கோள் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல கோள்கள்ல பூமியை விட 300 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. அந்த 300 மடங்கு பெரிய கோளான கோள் பாத்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு பெயர் இருக்கு. குரு ஒரு காரகம். நம் முன்னோர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்காங்க. ஒரு காரகம் என்ன செய்யும்? குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோயை வளர்க்கவும் செய்யும், நோயை அழிக்கவும் செய்யும். இது உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அம்சத்தை பொறுத்துதான். நான் சொல்லக்கூடியது பொது பலன் மட்டும்தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா. இப்போ ஒரு ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, 5ஆம் இடத்துக்கு வர்றாரு, 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, ஜென்ம குருவா வர்றாரு, இப்படி சொல்றது இந்த கோச்சாரத்தினுடைய அடிப்படையில பொது பலன். உங்களுடைய விதி ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்காம ஒரு முடிவு எடுத்து சொல்லக்கூடாது. அப்போ உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் சம்பந்தமா, நோய் சம்பந்தமா, உங்களுடைய எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்வார். இவர் உச்சம் பெற்று, அதாவது உச்சம் பெற்று பண்ணக்கூடிய ஒரு நிலை, இது நல்லது நடக்கும். 2வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல லக்னம் முதல் லக்னத்துல இருந்து எண்ணும் போது 8வது இருக்கக்கூடிய ராசி அவங்களுடைய ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு உண்டு. உங்களுடைய கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், பைனான்ஸ்ல மாட்டிக்கிட்டேன், பைனான்ஸை சரி பண்ண முடியல, அது சரியாகுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இது அருமையான பொன்னான காலம். அப்ப இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்கேன், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நேர காலகட்டம் குரு. உங்களுடைய பலனை, எது சம்பந்தமா உள்ள பலனை எதிர்பார்த்து வாழக்கூடிய நேரம் குருவினுடைய அனுக்கிரகம் படக்கூடிய நேரம். உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பொதுவா இப்ப மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் இந்த குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவா இருக்கையிலேயே நீங்க புதுசா தொழில் தொடங்கியிருப்பீங்க. அந்த தொழில்ல வருமானம் இல்ல, டெவலப் இல்ல, பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இது ஒரு பொன்னான காலம். தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அள்ளி கொடுத்துருவார். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த தொழில் முன்னேற்றமே இல்லை, அது முன்னேறுமா? இல்ல இன்னொரு தொழில் சேர்த்து செய்யலாமா? ஒரு தொழில் வருமானம் பத்தல, இன்னொரு தொழில் சேர்த்து செய்யணும்னு 2 தொழில் பார்க்கறவங்க இருக்காங்க, 3 தொழில் பார்க்கறவங்க இருக்காங்க, பல வகையில வருமானம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் வருமானமே இல்லை, என் நிலைமை ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, இப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. கோடிக்கணக்கான ஜாதகம் இருக்கு. மிதுன ராசி எல்லாத்துக்குமே அள்ளி கொடுத்துட்டு போயிருமா தனஸ்தானத்துல?
அப்ப பாதி பேருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு 30% பாதிப்பு உள்ளவங்களால இருக்கத்தான் செய்வாங்க. அது விதியினுடைய அம்சத்தை பொறுத்து, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அம்சத்தை பொறுத்து. அதை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இந்த 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு. உங்களுடைய 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்து அதிபதி தான் சனி பகவான். அந்த ஸ்தானத்து அதிபதி அங்க இருக்காரு. 10ல சனி இருக்கிறது பாக்கிய சனின்னு சொல்றோம். அதாவது தொழில் ஸ்தானத்துல உள்ள சனி அப்படித்தான் சொல்லலாம். அப்போ அந்த தொழிலை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது, குறை இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை சனி பகவானுக்கும் உண்டு. குரு பெயர்ச்சி அப்படின்னாலே தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் எல்லாருக்குமே. ஆனா சனி பெயர்ச்சி அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படாது. எப்படிடா நம்மள இருக்க போறோம், இந்த வருஷம் எப்படி ஓட போகுது அப்படிங்கிற ஒரு பயம், தன்னை அறியாத ஒரு பயங்கிறது மனசுக்குள்ள தானா ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கர்மகாரகன். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு உள்பட்டு நம்மளுடைய கர்மாவை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அப்ப இந்த கிரகங்கள்ல குருவினுடைய அனுக்கிரகம் உள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் உங்களுடைய ராசியில, அது ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும், ஒன்றும் குறை இருக்காது. திருவாதிரை 4 பாதங்கள் ராகு உடையது. உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு. 9ல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப சிறப்பு, சூப்பர். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய வருமானங்கள் இரட்டிப்பாகும், சூப்பரா இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள், வெளியூர் வெளிநாடு போறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் கைகூடுறது, இது எல்லாமே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாருல்ல, அப்ப பார்க்கறதுனால அது நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் குருவுடைய சாரத்துல இருந்ததேன். அதே குருவுடைய சாரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உச்சம் பெற்று அவரு இந்த 2/6/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த குருவாகப்பட்டவர் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.